ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2025 வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு இன்ஸ்பெக்ஷன் பங்களா. இது ஒரு மலையாள வெப் சீரிஸுங்க. இப்போதைக்கு மலையாளத்துல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. கூடி சீக்கிரம் தமிழ்ல டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, ஊருக்குள்ள இன்ஸ்பெக்ஷன் பங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பங்களா இருக்குதுங்க. இந்த பங்களால ஸ்டே பண்ணவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த பங்களாவை சுத்தி சில அமானுஷமான கதைகள்லாம் இருக்குதுங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் இந்த பங்களா பக்கமே போறது இல்ல. இந்த நிலையில இந்த ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 30 வருஷமா ரெனோவேஷன் பண்ணாம அப்படியே இருக்குதுங்க. சீலிங் வேற இடிஞ்சிடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட இவங்க வேற ஒரு கட்டடம் ஒன்னு ஏற்பாடு பண்ணி தர சொல்லி கேக்குறாங்க. ஆனா நீண்ட நாட்களாவே கவர்மெண்ட் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இன்ஸ்பெக்ஷன் பங்களா சும்மா தானே இருக்குது, அங்க போலீஸ் ஸ்டேஷனை ஷிஃப்ட் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி அந்த பங்களால பேய் இருக்கு அப்படின்ட்டு அந்த பங்களா பக்கமே யாரும் போறது இல்ல. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் அங்க போதா ஏதாவது கம்ப்ளைண்ட்னா கூட எவனும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போக மாட்டானுங்க போல. என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட் ஆர்டர் இல்லையா, அந்த பங்களாக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஷிஃப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அமானுஷ சம்பவங்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த சீரிஸே. இந்த சீரிஸ்ல மொத்த 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரே வீடியோல பார்த்தறலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பஞ்சர் கடையை காட்டுறாங்க. அது ஒரு இரவு நேரங்க. ஒரு பெரிய டயரை வச்சு ஒரு பஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ட்டு வீட்ல இருந்து கால் பண்றாங்க. இவர் சொல்றாரு, இவர் பஞ்சர் போட்டுட்டு இருக்கிறது இந்த ஏரியால ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸோட டயருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிப்புக்கு பஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்ட்டு டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இவ்வளவு நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாருங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது இவரோட சைக்கிள் கிட்ட ஒரு சின்ன ரிமோட் கார் ஒன்னு இருக்குதுங்க. இந்த கார் எங்க இருந்து வந்தது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை கடைக்குள்ள வச்சுட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. ராத்திரி நேரம் ஒரு மண் பாதையில இவர் மட்டும் தனியா டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு காத்தடிக்க ஆரம்பிக்குதுங்க. அவரை யாரோ ஒருத்தங்க பின்தொடர மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. சைக்கிளை நிப்பாட்டி சுத்தியும் புத்தியும் பாக்குறாரு. அந்த இடத்துல யாருமே காணோம். திடீர்னு அவரோட கண்களுக்கு ஏதோ ஒன்று தெரிய ஆரம்பிக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து கடைக்குள்ள வச்சுட்டு வந்தாரே ஒரு ரிமோட் காரு, அந்த காருங்க. அந்த காரு இவரை பின்தொடர்ந்து வந்திருக்குது. தொடர்ந்து இவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்ததை இவர் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்புறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை பார்த்தா சைக்கிள்ல 2 வீல்லையுமே காத்து இல்ல. பெடல் போடுறாருங்க. சைக்கிள் கொஞ்சம் கூட நகர மாட்டேது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பெடல் அழுத்துறாருங்க. அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அதுவும் ரொம்ப ஷார்ப்பான ஒரு கல்லுலயே விழுந்து ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாருங்க. அவர் பார்த்த அந்த ரிமோட் கார் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அமடனான பில்டிங்குள்ள நுழையிற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் கட்டடம் ரொம்ப நாளாவே ரெனோவேட் பண்ணாம அப்படியே இருக்கு போலங்க. இந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா நம்ம ஹீரோ இருக்கிறாருங்க. ஹீரோடைய பேரு விஷ்ணு. ஹீரோக்கு அசிஸ்டன்டா பாத்தீங்கன்னா பரசுராமன் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்கிறாரு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்தி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. காலையில ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரான உடனே பிரேயர் பண்ணிட்டு தான் வேலையவே தொடங்குவாரு. ஹீரோ பிரேயர் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய மஞ்சு மற்றும் ஜெசின்ற போலீஸ் ஆபீசர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த வகையில ஹீரோ தேங்காய் மேல கற்பூரத்தை ஏத்தி சாமி கிட்ட காமிச்சிட்டு வெளியில கொண்டு வரும்போது அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கைதி, சார் எனக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட காட்ட அவனும் பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஹீரோ கேக்குறாரு, இவன் என்ன கேஸ்ல உள்ள வந்தான்ட்டு. சார் தேங்காய் திருட்டு கேஸ்ல தான் உள்ள வந்திருக்கான்ட்டு. அட பாவி, உனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லையா, இந்த தேங்காய் மேலதான் உனக்கு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த தேங்காய் எடுத்துட்டு வெளியில போறாருங்க. சுத்தி இருக்கிறவங்களும் சரி, இந்த ஸ்டேஷனும் சரி, இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிரேயர் பண்ணிட்டு வெளியில வராருங்க. நல்லா காத்தடிக்க ஆரம்பிக்குது. பரவாயில்ல கடவுள் நம்மள ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காயை போட்டு பட்டார்னு உடைக்கிறாருங்க. சட்டார்னு ஸ்டேஷனுக்குள்ள சத்தம். என்னடான்னு பார்த்தா அந்த தேங்காய் திருட்டு கேஸ்ல உள்ள வந்திருந்தானே அவன் மேல சீலிங்ல இருக்கக்கூடிய ஓடு ஒன்று உடைஞ்சு மண்டையிலேயே விழுந்துருச்சுங்க. உடனடியா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. இப்ப ஹீரோடைய அசிஸ்டன்ட் சொல்றாரு, இன்னைக்கு ஓடு விழுந்தது, நாளைக்கு டைல்ஸ் உடையும், அதுக்கப்புறம் செவரே இடிஞ்சு விழுந்து நம்ம எல்லாம் செத்துட்டோம்னா யார் சார் கேள்வி கேட்பாங்க, நம்ம உசுருக்கெல்லாம் என்ன சார் உத்தரவாதம், தயவு செஞ்சு இந்த ஸ்டேஷனை மாத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாரு, நீங்களே பாக்குறீங்களா கவர்மெண்ட் கிட்ட நான் எத்தனை முறை மனு கொடுத்துட்டேன், அவங்க சைடுல இருந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டேன்றாங்க, மனு கொடுத்து எனக்கே சலிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, இப்ப மழைக்காலம் வேற தொடங்கிருச்சு, இனி மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா ஸ்டேஷனுக்குள்ள எல்லாம் தண்ணி வர ஆரம்பிக்கும், அப்பெல்லாம் நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்க, பக்கத்துல ரெண்டுக்கு ஏதாவது வீடு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, யாருமே ரெண்டுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க சார், ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரெண்ட் வாங்குறது அப்படின்றது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது, அதனால அவ்வளவு சீக்கிரம் ரெண்டுக்கு தரமாட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ சொல்றாரு, நான் போய் பிரேயர் பண்றேன் அப்படின்ட்டு. எதுக்கு சார் அப்படின்னு கேட்க, நமக்கு புது போலீஸ் ஸ்டேஷன் வேணும் இல்லையா, அதுக்காக அப்படிங்கும்போது, சார் பிரேயர் பண்ற நேரத்துக்கு நீங்க இந்த ஏரியால இருக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட பேசுனீங்கன்னா ஏதாவது வேலையாகும் அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா அந்த ஏரியால இருக்கக்கூடிய டீ கடையை காட்டுறாங்க. நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பத்தி இந்த டீ கடையில இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாங்க நேத்து ராத்திரி பஞ்சர் கடைக்காரர் தலையில அடிபட்டு விழுந்து கிடந்தாரு. அவரை பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கிற யாரோ ஒருத்தங்க ஜீப்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணி இருந்திருக்காங்க. அவர் விழுந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாண்டட் பங்களா கிட்டங்க. அந்த பங்களால இது வரைக்கும் ஒரு 5-6 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த பங்களால பேய் இருக்கிறதா சுத்தி இருக்கிறவங்களால நம்பப்படுது. இவரும் அந்த இடத்துல தானே விழுந்து கிடந்தாரு, அதனால அந்த பங்களால இருக்கக்கூடிய பேய் தான் இவர் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பென்னி அப்படின்ற ஒரு நபர் வராருங்க. பென்னி கிட்ட இந்த டீ கடைக்காரர் கேட்கிறாரு, நீ விஷயத்தை கேள்விப்பட்டே அப்படின்ட்டு. அதுக்கு பென்னி சொல்றாரு, எல்லாம் கேள்விப்பட்டேன், ஹாவுனா எல்லாரும் அந்த பங்களாவை குறை சொல்லிருங்க, அந்த பங்களா கைவிடப்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு, அங்க செடி கொடி மரணும் முளைச்சு அந்த ஏரியாவே காடா மாறிடுச்சு, ஒரு முறை அந்த பங்களாவை இறங்கி கிளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த பங்களா
பங்களாவும் கிளீன் ஆயிரும், பேய் பூதம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல அதுவும் அந்த பங்களா விட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. உடனே அந்த கடையில இருக்கிறவர் சொல்றாருங்க, சரி நீங்க சொல்ற மாதிரி அந்த பங்களால பேய் இல்ல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஒரு 5 பேர் போய் ஸ்டே பண்ணாங்க, 5 பேருமே கொல்லப்பட்டு இறந்து போனாங்களே அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்காரங்க யாருமே அந்த பங்களா பக்கமே போலையே அப்படிங்கும்போது அதுக்கு பென்னி சொல்றாரு, ஃபாரஸ்ட்காரங்களுக்கு அந்த பங்களா வேண்டான்னு தோணி இருக்கு, அதனால அவங்க போல, மத்தபடி பேய் பூதமெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க, நம்ம சாஜி என்ன அந்த பங்களாக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பென்னி சொல்றாருங்க. சாஜின்றவரு எம்எல்ஏ போலங்க. கரெக்டா அவர்கிட்ட இருந்து கால் வருது, போலீஸ்காரங்க நம்ம பசங்களை புடிச்சு வச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கேட்டுட்டு இந்த பென்னியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாருங்க. ஆக்சுவலா ஒரு 3-4 பசங்க கஞ்சா யூஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்கள ஸ்டேஷன்ல வச்சு கடுமையா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பசங்க எம்எல்ஏவோட ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு ஆபீசர் அடிக்கிறதுக்காக போக நம்ம ஹீரோ அடிக்கவெல்லாம் வேண்டாம், எதுக்கு பசங்க மேல கையோங்கிட்டு இவங்களோட அகங்காரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உங்களோட மொபைல் போனை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி போனை ஃபார்மேட் பண்றதுக்கான ஏற்பாடு பண்றாருங்க. இந்த ஸ்டேஷனை விட்டு நீங்க வெளியில போகும்போது நீங்களும் ஃப்ரெஷ்ஷா போகணும், உங்க மொபைலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அப்படி எல்லாம் பண்ணிராதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறானுங்க. அந்த நேரம் பார்த்து எம்எல்ஏவே நேரடியா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாருங்க. பசங்க மேல கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, கேஸ் ஃபைல் பண்றதுக்கான லிமிட்ல தான் இவங்க கிட்ட இருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கு, சோ நம்ம நினைச்சோம்னா கேஸை ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆபீசர் சொல்றாருங்க. உடனே இந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் ஒன்னும் போட வேண்டாம், பசங்க தெரியாம பண்ணிட்டானுங்க, இனிமேல் அவனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு, அதான் ஆல்ரெடி முடிவெடுத்துட்டே வந்துட்டீங்களே, சரிடா கிளம்புங்க, இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல அந்த பசங்களும் சரின்னு கேட்டுக்கிறானுங்க. எம்எல்ஏ சொல்றாரு, பர்சனலா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், ஒரு எம்எல்ஏவா கவர்மெண்ட்டுக்கு நிறைய பிரஷர் போட்டு உங்களோட நீண்ட நாள் கோரிக்கையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஸ்டேஷன் ரொம்ப வீக்கா இருக்கு, எப்ப வேணாலும் இடிஞ்சு விடலாம் அப்படின்ற நிலைமையில இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால இந்த ஸ்டேஷனை அப்படியே இன்ஸ்பெக்ஷன் பங்களாக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கான அப்ரூவலை நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியில போறேன்னு, இன்னொரு பக்கம் அந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களா அப்படின்றது பேய் வீடுன்னு எல்லாருனாலுமே பேசப்படக்கூடிய இடம், அங்க போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்ட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களா கூட பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி தான், அதனால ரெண்ட் எல்லாம் ஒன்னும் கொடுக்க தேவையில்ல, கிளீன் பண்றதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கேளுங்க நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி இந்த எம்எல்ஏ சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா ஓடு விழுந்த கைதியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அப்ப அங்க இருக்கிற ஆபீசர் சொல்றாரு, நம்ம ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜெசி மற்றும் மஞ்சு 2 ஆபீசர்ஸ்க்கும் ஒரே டைம்ல லீவ் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்ட்டு. இதுக்காக ஒரே டைம்ல லீவ் வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்க, அதான் எம்எல்ஏ வந்து விஷயத்த சொல்லிட்டு போனாங்களே, இன்ஸ்பெக்ஷன் பங்களாக்கு தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்ட்டு, அதை நினைச்சு பயந்து போயிட்டாங்க, அங்க ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்ட அந்த ஓடு விழுந்த கைதி சொல்றாருங்க, சார் விவரம் தெரிஞ்ச யாருமே அந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களாக்கு போக மாட்டாங்க, அது சாபம் கொண்ட ஒரு ஏரியா சார், அங்கெல்லாம் யாருனால இருக்க முடியாது, அப்படி போய் இருந்தவங்களும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே கூட இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் டென்ஷன் ஆயிடுறாங்க, நீ அதை இதையும் பேசிட்டு இருக்காத வா போல அப்படின்ட்டு. உடனே அந்த கைதி சொல்றான், என்னால அந்த ஐபி பங்களாக்கு வர முடியாது சார், நான் வந்து உண்மை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு கூட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அது பேய் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியும், போலீஸ்காரங்களுக்கும் தெரியும். இதனால் வரைக்கும் யாருமே அந்த பங்களாவை கண்டுக்காம இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனையே அந்த பங்களாக்கு ஷிஃப்ட் பண்றோம் அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பயப்படுறாங்க. பட் நம்ம எல்லாருமே காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரங்க, இதெல்லாம் நம்ம மானமும் அடங்கி இருக்கு, நம்ம பேய் இருக்கு பூதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டோம்னா நம்ம மானம் என்ன ஆகுது? போதாத குறைக்கு இந்த எம்எல்ஏ கூடயே இருக்கக்கூடிய பென்னின்றவர் ஊர்க்காரங்க கிட்ட எல்லாம் போலீஸ்காரங்க இந்த பங்களாவை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்டூரா அடிச்சு நம்ம மானத்தை வாங்கிடுவான். நம்ம மானத்தை காப்பாத்துறதுக்காவது அந்த பங்களாக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. லேடி போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, எங்கன்னா எல்லாம் வர முடியாது அப்படின்ட்டு. உடனே இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர், உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் தான் இருக்கு, போலீஸ்காரங்க அப்படின்னாலே தைரியமானவங்க தான், நீங்க அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்ம தைரியமா போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஆல்ரெடி இந்த பங்களால நடந்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. முடி நிறைய வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த பங்களால ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காருங்க. இவரை டிராப் பண்ணவர் என்ன சொல்லிருக்காருன்னா, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க சார் அப்படின்ட்டு. எனக்கு இந்த பேய் பூதம் கடவுள் அது மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த நபரும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இவருக்கு தேவையான ஃபுட் ட்ரிங்க் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு நபர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அந்த நபருக்கு பணத்தை கொடுக்க அவரு வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இந்த பங்களால இவர் மட்டும் தாங்க ஸ்டே பண்றாரு. ராத்திரி உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு சடனா எழுந்திருச்சு சுத்தி முத்தி பாக்குறாரு. இவரை தவிர யாருமே அந்த இடத்துல இல்லங்க. திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அவர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பங்களால இவர் தூக்கிலிடப்பட்டு இறந்து போறாருங்க. அதுவும் மர்மமான முறையில. அவரோட பேர் குருவில்லாங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களாவை சுத்தி ஆளுங்களை விட்டு கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்காவா கிளீன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பெயிண்ட் ஒர்க்குக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெங்காலி பசங்களை வர சொல்லி பண்ண சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா, லோக்கல் ஆளுங்களுக்கு இந்த பங்களாவை பத்தின கதை தெரியும் இல்லையா, அதனால யாருமே இந்த இடத்துக்கு வரதுக்கு பயப்படுறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனை ஷிஃப்ட் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குதுங்க. கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து காட்டன் பாக்ஸ்ல போட்டு அடுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட அம்மா வீடியோ கால்ல வராங்க. ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி ஸ்டேஷனை ஷிஃப்ட் பண்றோம், ஒரே பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஜோசிகாரர் சொன்னதானே, நான் உங்ககிட்ட சொன்னா நீ நம்ப மாட்டேன்ட்டேன், அடுத்த 3 மாசம் உன்னோட ஜாதகத்துல ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. டெய்லி மந்திரம்லாம் சொல்லி தானே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க, அதை மட்டும் நிப்பாட்டிராத, டிபார்ட்மெண்ட்ல உன்னோட அப்பா நல்ல பேர் வாங்கினவரு, எந்த சூழ்நிலையிலும் உன்னோட அப்பா பேரை கெடுத்துறாத அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன் பக்காவா ரெடி ஆயிடுச்சுங்க.
இருக்குங்க. இந்த எம்எல்ஏ தான் வந்து ரிப்பன் கட் பண்றாரு. வாங்க உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடும்போது எம்எல்ஏ பாத்தீங்கன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனடியாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. உள்ள வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் ஒரு வரமாட்டேன்றாரு. ஸோ எம்எல்ஏவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்புறாரு போல. உள்ள வரதுக்கு சங்கடப்பட்டுட்டு தான் போறாரு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுதுங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கக்கூடிய போர்டு ஒரு சைடு கலண்டு தொங்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட பேசுறாருங்க. ஜெசி மற்றும் மஞ்சு இந்த ரெண்டு போலீஸ்காரங்க மட்டும் இன்னைக்கு டியூட்டியை முடிச்சுட்டு கிளம்பிடலாம், மத்த எல்லாருமே ஸ்டேஷன்ல இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் ஈவினிங் போகணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கெல்லாம் அலோடே கிடையாது, இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒன்னா தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, இப்படி பயப்படாதீங்க, நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு பேர் இருக்கு, மரியாதை இருக்கு, நம்ம எப்படி ஓடி வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஊர்க்காரங்க சிரிக்கிறதுக்காக. சோ அதுக்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுத்துட கூடாது அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட்லாம் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸை உடனடியாக எடுங்க, இந்த ஊருக்குள்ள ரவுடிங்க பொறுக்கிங்கன்னு யாரு இருந்தாலும் அவங்கள தூக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாருங்க. ஒரு 4-5 பேருக்கு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. சோ இந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களாக்கு தான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு 2 பேர் எஸ் ஆயிடுறாங்க. ஒரு 3 பேர்த்த பாத்தீங்கன்னா இந்த பங்களாக்கு இவங்க கூட்டிட்டு வராங்க. அந்த 3 பேரும் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு எங்க மேல என்ன சார் கேஸ் இருக்கு, எங்களை எதுக்காக சார் கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்க மேல எந்த கேஸும் கிடையாது, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, சட்டு புட்டுன்னு விசாரிச்சுட்டு எங்களை அனுப்புங்க சார் நாங்க போறோம் அப்படிங்கும் போது, என்னடா அவசரப்படுறீங்க, இன்னைக்கு நீங்க இங்க தான் இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் இங்க பேய் இருக்கு சார் நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏண்டா வெளியில கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு தெரியுறீங்க, பேயை பார்த்தலாம் பயப்படுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒருத்தன் சொல்றான், டே அதே மெதியும் சொல்லி நம்மளை டிராப்ல மாட்ட வச்சிருவாங்க, நம்ம அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, டிஓஎஸ்பி சாரோட ஆர்டரின் பேர்ல தான் உங்களை கூட்டு வந்திருக்கிறோம், அதனால அவர் திரும்ப ஆர்டர் கொடுக்குற வரைக்கும் உங்களை நாங்க இங்க தான் வச்சிருப்போம்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஷனை சுத்தி அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்டு இவங்க எல்லாருமே மிரண்டு போறாங்க. காத்தடிக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. திடீர்னு அங்க இருக்கக்கூடிய லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயம் காத்து ரொம்ப வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தன்னை அறியாமையே எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல அடுக்கி வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாருமே பட்டார் பட்டார்னு கீழே விழுது. பட்டுன்னு கரண்ட் கட் ஆயிருதுங்க. லைட் பக்கத்து ரூம்ல இருக்குது. சோ பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய லைட்டை எடுத்துட்டு வரதுக்கு இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த 3 பேர்த்த கூட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தனை போய் நீ போய் எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, நானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப பயப்படுறான். போடா போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த கைதியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த கைதியும் பாத்தீங்கன்னா பக்கத்து ரூமுக்குள்ள டார்ச் போட்டு போறான். எங்க எங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அங்கதான் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படியோ மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வெளியில வராங்க. வந்தவன் என்ன சொல்றானா, அந்த இடத்துல நான் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன், அங்க என்னவோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல சார் அங்க பேய் இருக்கு சார் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு கரண்ட் வந்துருதுங்க. நான் தான் சொல்றேன்ல அங்க பேய் பூதம்லாம் ஒண்ணு கிடையாது அப்படிங்கும் போது பட்டுன்னு அங்க இருக்கக்கூடிய விண்டோஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அடிக்க ஆரம்பிக்குதுங்க. போட அந்த கதவை லாக் பண்ணு அப்படின்னு சொல்ல, நானா சார் அப்படின்னு சொல்லிட்டு பம்பி போய் கதவை லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுக்குள்ள என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அடுத்த நாள் காலையில போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் போன் அட்டெண்ட் பண்றாருங்க. எம்எல்ஏ தான் கால் பண்ணிருக்காரு. எல்லாமே ஓகேவா, எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கும் போது இவர் சுத்தியும் புத்தியும் பார்த்துட்டு எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே போனை வச்சுட்டு சார் எழுப்பி விடு அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய செல்லுக்குள்ள படுத்து கிடப்பாருங்க. அதுவும் கைதி மாதிரி. பட்டுன்னு எழுப்பி விட நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சு எழுந்திருக்கிறாரு. அவர் கையில கட்டி இருந்த தாயத்து வேற கலண்டு கிடக்குங்க. அதையும் எடுத்து வச்சுட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்க, தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணு கூடுறாங்க. எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருமே சேஃபா தான் இருக்கிறோம், நமக்கு எதுவும் நடக்கல சார் அப்படின்னு சொல்ல உடனடியா இவங்க எல்லாருமே டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வராங்க. பார்த்தா இந்த ஸ்டேஷனை சுத்தியும் ஊர்க்காரங்களா நின்னுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷன்ல எல்லாருக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. சோ ஒரு நாள் ராத்திரி முழுக்க இந்த போலீஸ்காரங்க இந்த பங்களால இருந்திருக்காங்க. இப்ப சேஃபா வெளியில வந்திருக்காங்க. சோ இந்த பங்களால பேய் பூதம்லாம் இல்ல அப்படின்றத நிரூபிச்சுட்டாங்க. சோ போலீஸ்காரங்க கெத்து அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க குரூப்ல ஷாஹிப் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் காணோம் அப்படின்றது தெரிய வருதுங்க. அவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்களா முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு ரூம்குள்ள இருக்கிறாருங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ராத்திரி ஒரு மர்மூர்வம் என்ன இந்த ரூம்குள்ள வச்சு அடைச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாரு, எனக்கு என்னவோ இந்த பங்களால ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு தோணுது. ஏன்னா என் கையில இருந்த தாயத்தை கலண்டு கீழே கடந்துருச்சு. இவனை ஏதோ ஒரு அமானுஷம் உருவம் தான் அடைச்சு வச்சதுன்னு சொல்றான். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல ஏதாவது ஒரு பூஜை பண்ணியே ஆகணும். நல்லபடியா பூஜை பண்ணா மட்டும்தான் நாம இங்க சேஃபா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ராத்திரியே ஒரு சாமியாரை கூட்டு வந்து ஸ்டேஷனுக்குள்ள பூஜை எல்லாம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரியான சடங்கு எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு அலோடே கிடையாது. யாருக்கும் தெரியாம தான் இந்த சடங்குகளை இவங்க பண்றாங்க. அதுவும் குறிப்பா நம்ம ஹீரோக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை அதிகங்க. ஹீரோ புடிவாதமா இருக்கிறதுனால தான் இந்த சடங்குகளையும் பண்றாங்க. இந்த சாமியார் பாத்தீங்கன்னா பிளேட்ல சில விஷயங்களை எல்லாம் கொடுத்து ஸ்டேஷனை சுத்தியும் நட்டு வைக்க சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, இந்த ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இந்த பங்களா இருக்கு இல்லையா, இங்க நடந்தது எல்லாமே துர்மரணம் தானே. சோ அதனால அந்த ஆன்மாக்கள்லாம் இங்க இருக்கும். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பரா பூஜை எல்லாம் பண்ணி இறுதி சடங்கு பண்ணி இருக்க மாட்டாங்க. சோ அதனால அவங்களுடைய பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நான் வந்து மந்திர தகடு கொடுத்திருக்கேன். சோ அது இந்த ஸ்டேஷனுடைய 4 பக்கத்துலயும் நம்ம வச்சிட்டோம்னா இது வந்து இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். இந்த எல்லையை தாண்டி எந்த ஒரு ஆன்மானாலையும் உள்ள வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. தொடர்ந்து இந்த சாமியார் ஸ்டேஷனுக்குள்ள உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ அந்த 3 பேர்த்த பிடிச்சிட்டு வந்தாங்களே, அந்த 3 பேர்த்துக்கிட்டயே அந்த மந்திர தகடெல்லாம் கொடுத்து 4 பக்கத்துலயும் நட்டு வச்சுட்டு வர சொல்லிடுறாங்க. இவங்க பயந்து ஒரு இடத்துக்கா போயிட்டு இருக்காங்க. காத்தடிக்குது, காத்துல சவுண்ட் கேக்குது, அதெல்லாம் கேட்டு பயந்து போயிடுறாங்க. 3 பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா நட்டுருவாங்க. 4வது தகட நட்டு வைக்கலான்னு போகும்போது அள்ளு கிளம்பிருங்க. ஒருத்தன் எந்திரிச்சு ஓடியே போயிருவான். இன்னொருத்த மட்டும் தான் குழி தோண்டி நட்டு வைக்கிறதுக்கு
முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் பயம் வந்ததுனால முழுசா நட்டு வைக்காம அப்படியே சொருகி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். அது காத்துக்கே பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் பார்த்து அந்த தகுடு மேல யாரோ ஒரு பெண் கால் வைப்பா பாருங்க. அந்த பெண் யாரு என்னன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சந்தன மரம் எல்லாம் கடத்திட்டு ஒரு லாரி ஒன்று வந்துட்டு இருந்திருக்கு. ஆப்போசிட்ல போலீஸ் வரத பார்த்ததும் அந்த லாரி டிரைவர் லாரி அங்கேயே நிப்பாட்டிட்டு இறங்கி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த டிரைவரை துரத்திட்டு வந்த போலீஸ் ஆபீசர் பக்கவா பிளான் பண்ணி வழியை மறைச்சு அந்த நபரை புடிச்சிட்டாருங்க. அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாருங்க, காடுகளை வந்து நம்ம அம்மா மாதிரி மதிக்கிறோம், அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் திருடி விற்கிறது நியாயமாடா, உன்னை வனதெய்வம் சும்மா விடுமா அப்படின்னு கேட்க இன்னொரு போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, இவன் எங்க சார் அந்த வனதெய்வத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட போறான், இவனுக்கு காசு வருதா அது மட்டும் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, இவனை கூட்டிட்டு போய் கஸ்டடியில வைப்போம், கோர்ட்லயும் ஆஜர் பண்ணுவோம், இவனை பார்த்து இவன் கூட இருக்கக்கூடிய கூட்டாளிங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணா போலீஸ் பிடிக்கும்ன்ற பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. பார்த்தா நடு ரோட்ல எவனோ ஒருத்தன் லாரியை போட்டு போயிருக்கான். இவங்களும் ஹார்ன் அடிக்கிறாங்க, அந்த வண்டி எடுக்கிற மாதிரி இல்ல. உடனே இந்த போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா வண்டியை விட்டு இறங்குறாரு. அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். கூட இருந்த போலீஸ் ஆபீசர் சார் தப்பிச்சு ஓடுறான் அப்படின்னு சத்தம் போட உடனடியா அந்த டிரைவரை துரத்திட்டு இவங்க போறாங்க. பட்டுன்னு காட்டுக்குள்ள கன் சவுண்ட் கேக்குதுங்க. என்ன நடந்தது அப்படின்றது டீடைலா இப்போதைக்கு நமக்கு தெரியல. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்தாங்களே ஒரு மர்ம பெண். அந்த பெண்ணோட பேரு மைதிலிங்க. அவங்க இப்ப ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க. வெயிட் பண்ண வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ பாக்குறதுக்கும் அலோவ் பண்றாங்க. இந்த மைதிலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட அவ மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை காட்டுறா. அந்த வீடியோவை பார்த்து நம்ம ஹீரோ அதிர்ந்து போயிடுறாருங்க. அது என்ன வீடியோ அப்படின்னா, இந்த ஸ்டேஷன்ல பூஜை எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, இதை பாத்தீங்கன்னா மைதிலி ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இந்த வீடியோவை மட்டும் நான் மீடியா கிட்டையும் கவர்மெண்ட் கிட்டையும் கொடுத்தேன்னா உங்க ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா தொப்பிங்களும் கீழே விழுந்துரும், உங்க வேலைக்கே ஆப்படிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது, ஆனா நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இப்படி வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுற அப்படின்னு கேட்க, நான் வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டர், பேய் இருக்கு பூதம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவேன். அந்த வகையில இந்த பங்களால பேய் இருக்கு அப்படின்னு மக்கள்னால நம்பப்படுது. சோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதற்காக நீங்க நான் இந்த இடத்துல ஸ்டே பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இதை நான் நார்மலா கேட்டா நீங்க பண்ணி தர மாட்டீங்க. சோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஸ்டேஷனுக்கு வரும்போது ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரே குரூப்பா நின்னுட்டு இருக்காங்க. என்னாச்சு என்ன கூட்டம் அப்படின்னு கேட்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறதா சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உள்ள வரதுக்கெல்லாம் தைரியம் இல்ல சார், அதனாலதான் இங்கேயே வச்சு கொடுத்துடலான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்க, சோமன் அப்படின்றவருக்கு 2 மனைவிங்க இருக்காங்க. அந்த சோமன் வந்து கொலை மிரட்டல்லாம் எடுக்கிறான், ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டை இந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் வாங்கிக்கிறாருங்க. இப்போ மைதிலி வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசின விஷயத்தை எல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ சொல்றாரு. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, என்னதான் இருந்தாலும் இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான் சார், போலீஸ்காரங்க சயின்ஸை நம்பி தான் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணும் அப்படின்ற விஷயம் வெளியில தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அந்த பொண்ணு இங்க ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறா, உதவி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, லேடி ஆஃபீஸர்ஸ் கேட்கறாங்க அந்த பொண்ணு இங்க ஸ்டே பண்றதுனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. அஃபீஷியலா ஒண்ணு அந்த பொண்ணு ஸ்டே பண்ணலையே, யாருக்கும் தெரியாம தானே ஸ்டே பண்றா, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த பங்களாலேயே பாத்தீங்கன்னா இந்த மைதிலி தங்கறதுக்கான ரூமை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. மைதிலியோட ஆக்டிவிட்டி எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி மர்மமா தாங்க இருக்குது. மைதிலி அந்த ரூம்குள்ள போகும்போது அந்த ரூம்ல இருக்கக்கூடிய கண்ணாடியில அவளுடைய முகமே தெரியலங்க. அதே சமயம் அவளோட பேக்குள்ள இருந்து ஒரு விசித்திர பொருள் ஒன்று எடுக்கிறா. அதை ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி இந்த இடத்துல அமானுஷமான ஆக்டிவிட்டி ஏதாவது நடக்குதா, நெகட்டிவ் எனர்ஜியோட பிரசன்ஸ் ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்ப்யூட்டர்ல சில டேட்டாஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ பின்னாடி ஏதோ ஒரு மர்ம உருவம் பாஸ் ஆகிற மாதிரியும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த விசித்திர பொருளும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த மைதிலி பேசுறா, இங்க உங்களோட பிரசன்ஸை என்னால உணர முடியுது, யாரா இருந்தாலும் என் முன்னாடி வாங்க அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா போலீஸ்காரங்க அந்த சோமன் அப்படின்ற நபரை புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வரும்போது அவன் ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே உட்காந்துட்டு பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன வேற ஏதாவது ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க சார், இல்லாட்டி நான் கூட குற்றத்தை ஒத்துக்கிறேன், என்ன கோர்ட்டுக்கு கூட கூட்டு போயிருங்க டைரக்டா, ஆனா இந்த ஸ்டேஷனுக்குள்ள மட்டும் நான் வரவே மாட்டேன், உண்மையிலேயே இந்த இடத்துல பேய் இருக்கு சார், நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்றான். அதுவும் நான் யோகா எல்லாம் செஞ்சு இப்போ முன்ன மாதிரி இல்ல, நான் நார்மல் ஆயிட்டேன், என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்க 2 பேரும் குண்டுக்கட்டையா பாத்தீங்கன்னா இந்த சோமனை தூக்கிட்டு ஸ்டேஷனுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப இந்த சோமனை பத்தின பிளாஷ்பேக் ஒன்று நம்ம கிட்ட காட்டுறாங்க கைஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சந்தன கடத்தல ஈடுபட்ட ஒரு டிரைவரை ஒரு போலீஸ் ஆபீசர் பிடிச்சார் இல்லையா, அந்த போலீஸ் ஆபீசரோட குடும்பம் இந்த பங்களால தான் இருந்திருக்குது. போலீஸ் ஆபீசரோட வண்டி வெளியில நின்னுட்டு இருக்கும்போது இந்த சோமன் யாருக்குமே தெரியாம ஒரு சாக்குல எனத்தையோன்னு கொண்டாந்து அந்த போலீஸ் ஆபீசரோட வண்டியில பேக் சைட்ல வச்சுட்டு ஓடிட்டாங்க. அந்த போலீஸ் ஆபீசரும் தன்னோட குடும்பத்தோட வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு சில போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு ரொட்டீன் செக்அப் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப்பை செக் பண்ணி இருக்காங்க. பார்த்தா உள்ள ஒரு சாக்கு இருந்திருக்கு. அந்த சாக்குல யானை தந்தம் இருந்திருக்கு. நீங்க இல்லீகலா யானை தந்தம் கடத்திட்டு இருக்கீங்க, அதுவும் அதிகாரத்துல இருந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆபீசர் மேல பொய் வழக்கு போட்டிருந்திருக்காங்க. இங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த சோமன் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனுக்குள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம மைதிலி வந்து இந்த சோமன் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த விசித்திர பொருளெல்லாம் வச்சு மந்திரம் எல்லாம் சொல்லி, நீ உண்மையை சொல்லு, நீ யாருக்காக இதை பண்ணுன, யாரு சொல்லி இதை பண்ணுன அப்படின்ற மாதிரி கேட்க சோமன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். திடீர்னு சோமன்
சோமனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆகுதுங்க. அப்ப நம்ம ஹீரோ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. பிளாஷ்பேக்ல பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசரோட பேரு பாலமுரளிங்க. அந்த பாலமுரளியோட வண்டிக்குள்ள நீ யார் சொல்லி யானை தந்தத்தை கொண்டு போய் வச்ச அப்படின்னு கேட்க இந்த சோமன் பேய் பிடிச்ச ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாருங்க. பட் கிளியரான இன்ஃபர்மேஷன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. இந்த சோமன் மயக்கம் போட்டு விழுந்துறான். அதுக்கப்புறம் மைதிலி சொல்றாங்க முதல் முறையா இந்த பங்களால சூசைட் பண்ணி இறந்து போனது பாலமுரளி அப்படின்ற அந்த போலீஸ் ஆபீசரோட குடும்பம் தான். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மைதிலி போயிடுறாங்க. திடீர்னு அந்த இடத்துல அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க பயப்படுறாங்க. பார்த்தா அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியில பிளட்ல சூசைட் அப்படின்ற மாதிரி எழுதி அது அடிச்சு விட்டப்பட்ட நிலைமையில இருக்குதுங்க. அதை பார்த்து ஹீரோ பயங்கர ஷாக்கா வராரு. இந்த அமானுஷமான விஷயம் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுன்னே புரியல, நான் அவகிட்டயே கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பும் போது திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ராக் கீழே விழுதுங்க. ஒரு கேஸ் ஃபைல் நம்ம ஹீரோடைய கால் கிட்ட வந்து விழுது. இப்போ நம்ம ஹீரோ அந்த கேஸ் ஃபைல தூசி தட்டுறாருங்க. சோ இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அமானுஷம் நம்ம ஹீரோ கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுதுங்க. அங்க கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பாலமுரளி அப்படின்ற போலீஸ் ஆபீசர் டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது நியூஸ் முழுக்க இந்த பாலமுரளி பத்தியே இருக்குதுங்க. பாலமுரளி அப்படின்ற போலீஸ் ஆபீசரும் அவருடைய குடும்பத்தினர்களும் சேர்ந்து காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யானையெல்லாம் அடிச்சு யானை தந்தத்தை எல்லாம் கடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லாரி டிரைவரை இந்த பாலமுருகன் சுட்டு கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரியும் நியூஸ் போயிட்டு இருக்குதுங்க. இது வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாம் இந்த பாலமுரளி வீட்டுல உட்காந்து யோசனை பண்ணி பாக்குறாருங்க. சந்தன கடத்தல ஈடுபட்ட இந்த லாரி டிரைவர் போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிறான். இடையில ஒரு லாரியை போட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிடுறான். திடீர்னு அவன் கொல்லப்படுறான். அவனை கொன்னது பாலமுரளி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாலமுரளியோட ஜீப்ல வந்து இந்த யானை தந்தை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யானை தந்தத்தை கடத்தல்ல ஈடுபட்டு இருக்கிறதும் இந்த பாலமுரளி தான் அப்படின்ற மாதிரி பாலமுரளிக்கு எகென்ஸ்டா ஒரு பெரிய கேஸ் போட்டு விட்டாங்க. சோ இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனமுடிஞ்சு போன இந்த பாலமுரளி குடும்பத்தோட தற்கொலை பண்ணி இறந்து போறாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஃபைல்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ்ங்க. இதைத்தான் நம்ம ஹீரோ படிச்சு பார்த்து இந்த பாலமுரளியோட கதையை தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே அந்த கேஸ் ஃபைலை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பட்டுன்னு இந்த மைதிலி அதுல என்ன இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்க அசிஸ்டன்ட் நான் ஆல்ரெடி அந்த கேஸ் ஃபைலை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா மைதிலி என்ன சொல்றாங்கன்னா நீங்க கண்ணால பார்த்து மனதளவுல படிச்சிட்டு இருக்கிறத என்னால ரீட் பண்ணி படிக்க முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது சயின்ஸ். இப்பெல்லாம் ஏஐ டெக்னாலஜி வச்சு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சுஜிபி மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாயிண்ட்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஃபைலை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாலமுரளியோட சர்வீஸ் ரிவால்வரை பயன்படுத்தி தான் அந்த டிரைவரை கொன்னாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஆனா பாலமுரளியோட ஸ்டேட்மெண்ட்ல நான் யாரையும் கொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்திருக்காரு. பாலமுரளியோட சர்வீஸ் ரிவால்வர்ல இருந்து வெளியில போன அந்த புல்லட் இறந்து போன டிரைவர் உடம்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதுவே எவிடன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல பாலமுரளி வந்து இந்த சந்தன கடத்தல தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரியை பிடிச்சிருந்திருக்காரு. மேபி அந்த சந்தன கடத்தல ஈடுபட்டவங்க இந்த விஷயம் வெளியில வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அந்த டிரைவரை கொலை பண்ணிட்டு பாலமுரளி தான் கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாத்தி விட்டுருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எவிடன்ஸை கூட கிரியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மைதிலி சொல்றாங்க. வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு மாட்டணும் அப்படின்றதுக்காக இந்த யானை தந்தத்தை சோமன் மூலமா கொண்டாந்து ஜீப்குள்ள வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு மைதிலி நினைக்கிறாங்க. இந்த வழக்குல இருந்து வெளியில வர முடியாம பாலமுரளியும் பாலமுரளியோட குடும்பத்தினர்களும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அந்த லாரி டிரைவரும் செத்து போயிட்டான். ஆனா இந்த சந்தன கட்டைகளுக்கெல்லாம் சொந்தமானவன் இன்னுமே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறான் அப்படின்னு மைதிலி சொல்றாங்க. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாலமுரளியை யாரோ ஒருத்தங்க ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. பாலமுரளி நிரபராதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல பட்டுன்னு பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் சரி அசிஸ்டன்ட்டும் சரி மறந்து போறாங்க. மைதிலி சொல்றாங்க இது ஆத்மாவோட சிக்னல். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு நம்ம இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுல எதுவுமே நமக்கு கிடைக்காம இல்ல நம்ம யோசிச்சது எல்லாமே ஃபேக்கா இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்க உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்ற ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, உண்மை எவ்வளவு ஆழமா புதஞ்சாலும் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் வெளியில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சப்போஸ் உண்மை வெளியில வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம இவங்க அன்அஃபிஷியலா இந்த வழக்கை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல பாலமுரளி அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கூட வேலை பார்த்துட்டு இருந்த பிரதாப் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்றதுக்காக இவங்க போறாங்க. உடல்நிலை சரியில்லாத நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருங்க. அவர்கிட்ட போய் பேசும்போது பாலமுரளி சார் இறந்து போயிட்டாரு அப்படின்றத இன்றளவுக்குமே என்னால ஏத்துக்க முடியல சார். அவர் இறந்து போனதுல இருந்து மனசு சமாதானமே இல்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாருங்க. அது மட்டும் இல்லாம அவர் நிறைய பாவம் பண்ணிட்டாராம். சோ அவர் பாவம் பண்ணதை யார்கிட்டயும் சொல்ல முடியாம குடும்பத்துக்காக அமைதியா இருந்தாராம். இப்ப குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனை, இவரோட பையனை இழந்து போய் இப்ப நிக்கிறதா சொல்றாருங்க. இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா பெத்தவங்க உயிரோட இருந்து பசங்க செத்து போறது தான். என்னோட பையன் டூர் போயிருந்தான், அங்க காட்டியான துரத்தி கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இவர் டியூட்டியில இருந்த டைம்ல காட்டை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்காருங்க. ஆனா இவர் காட்டை பாதுகாக்காம தவறிட்டாரு. சோ அதனாலதான் அவருக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பாலமுரளி சார் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவரு ரொம்ப நல்லவரு. அன்னைக்கு அந்த டிரைவர் தப்பிச்சு போறதுக்கு உதவி செஞ்சது இந்த போலீஸ் ஆபீசர் தாங்க. இதை செய்ய சொன்னது செல்வராஜ் அப்படின்ற எஸ்ஐ. அது மட்டும் இல்லாம பாலமுரளியோட சர்வீஸ் ரிவால்வரை செல்வராஜ் எடுத்துட்டு வர சொல்லி இருந்திருக்காருங்க. இவரும் எடுத்துட்டு வந்திருக்காரு. காட்டுக்குள்ள அந்த டிரைவர் தப்பிச்சு போகும்போது அவன் சுடப்பட்டு கொல்லப்பட்டான். அவனோட உடம்புல இருந்து கண்டெடுக்கப்பட்ட புல்லட் நம்ம பாலமுரளியோட சர்வீஸ் ரிவால்வர்ல இருந்து வந்த புல்லட் அப்படின்னு சொல்லி போலீஸ் எவிடன்ஸோட கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஷூட் பண்ணது பால
பாலமுரளி கிடையாது. இந்த கண்ணை கொண்டு போய் எஸ்ஐ செல்வராஜ் கிட்ட இவர் கொடுத்ததா சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கிறார் இல்லையா, இந்த லாரி டிரைவரோட கூட்டாளி ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த லாரி டிரைவர் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த பயத்திலேயே இவரு அந்த மாதிரியான வேலைகளுக்கு எல்லாம் போறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள இருந்து கடத்தப்பட்ட சந்தன மரக்கட்டை யாருக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி கேட்க, அது எதுக்கு சார் பழைய கதை, அதை சொல்றதுனால இப்ப என்ன சார் ஆயிரப்போகுது அப்படின்னு கேட்க, உனக்கு மோச்சம் கிடைக்கும், இன்ஸ்பெக்ஷன் பங்களா தெரியுமா, அங்க உன கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த காட்டுக்குள்ள இருந்து கடத்தப்பட்ட அந்த சந்தன மரக்கட்டைகள்லாம் வந்து இப்ப எம்எல்ஏவா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு போக வேண்டிய மரக்கட்டை அப்படின்றது தெரிய வருதுங்க. இந்த எம்எல்ஏ அவரோட பர்சனல் தேவைக்காகவும் வியாபார நோக்கத்துக்காகவும் காட்டுக்குள்ள இருந்து சந்தன மரக்கட்டைகளை எல்லாம் கடத்திக்கிட்டு இருந்திருக்காருங்க. இங்க வர போலீஸ்காரங்க எல்லாம் அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருக்காங்க. ஆனா பாலமுரளி சார் மட்டும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போல, அவரோட டியூட்டியை அவர் பார்த்தாரு, கடைசியில இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல பிரதாப் அப்படின்ற போலீஸ் ஆபீசரை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் மைத்திலியும் போனாங்க இல்லையா. விசாரணை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது மைத்திலி மட்டும் அந்த கதவு கிட்ட நின்னு அந்த பிரதாப்பை திருப்பி ஒரு பார்வை பாப்பாங்க பாருங்க. கண்ணெல்லாம் ரெட் கலர்ல மாறும். அதை பார்த்து மிரண்டு போன இந்த பிரதாப்புக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க. உடனடியாக டாக்டர் நர்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக போவாங்க. மைத்திலி சைலண்டா வெளியில வந்துருவாங்க. சோ மைத்திலியும் ஒரு அமானுஷ பெண் தான் அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. இப்போ நம்ம ஹீரோவும் மைத்திலியும் பைக்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருங்க. ஒரு நிமிஷம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓரமா போய் நின்று வீடியோ கால்ல பேசுவாரு. உனக்கு இப்ப டைம் சரியில்லைல்ல, அதனால உன்னோட பேரு ஜாதகம் உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி மந்திரிச்ச தகடு ஒன்று வாங்கியிருக்கேன், அதை நான் போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறேன், நீ கையில கட்டி, அது உன்னை தீய சக்திகள் கிட்ட இருந்து காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய பொண்ணு யாருடா அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஒண்ணு இல்லம்மா ஸ்டேஷன் வேலையா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு பிடிச்சிரா சொல்லுடா, ஜாதகம் வாங்கி கொடு, எதுனாலும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனை கட் பண்ணிடுறாருங்க. மைத்திலி என்னாச்சு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மாக்கள் என்ன பேசுவாங்க, பையனோட கல்யாணத்தை பத்தி தானே பேசுவாங்க அப்படின்ற மாதிரி மைத்திலி கிட்ட சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார் இந்த கேஸ் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா மாறுது அப்படின்ட்டு. ஆமா, இந்த கேஸ்ல கொஞ்சம் கேரக்டர்ஸும் அதிகமாயிடுச்சு இல்லையா, அதனாலதான் கொஞ்சம் கேஸ் இழுக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாலமுரளியோட சூசைட் வழக்குல பிரைம் சஸ்பெக்டா பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் செல்வராஜ் அப்படின்ற போலீஸ் ஆபீசர், இன்னொருத்தர் சாஜி அப்படின்ற இந்த எம்எல்ஏ. இந்த செல்வராஜ் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் இப்போ இவங்களுக்கு மேல் அதிகாரியா இருக்கிறாருங்க. அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கெல்லாம் லிமிடேஷன்ஸ் இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இவங்க அன்அஃபிஷியலா தானே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்போ இந்த வழக்கை டைரக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. இப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுன்னு யோசிக்கும் போது இவங்க கையில சோமன் இருக்கான் இல்லையா, சோமன் யானை தந்தத்தை கொண்டாந்து இந்த பாலமுரளியோட ஜீப்ல வச்சு போலீஸ் கிட்ட ஃப்ரேம் பண்ணி இருக்கிறான். சோ அவன் யார் சொல்லி பண்ணா என்ன ஏதுன்றதை இவன் மூலமா விசாரணை பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ முடிவெடுக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா பிளாஷ்பேக்ல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாலமுரளி இருக்கிறார் இல்லையா, ஸ்டேஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பும் போது வீட்டுக்கு அந்த செல்வராஜ் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் வந்திருக்காருங்க. கையில கிஃப்டோட வந்திருக்காரு. என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு கேட்கும்போது, உங்களையும் உங்க ஃபேமிலியும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நினைக்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஒரு டாய் கார் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பாருங்க. அந்த டாய் காரை நம்ம பாலமுரளியோட மகன் கிட்ட கிஃப்டா கொடுத்துட்டு, உங்க அப்பா மாதிரியே பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகி கள்ளக்கடத்துல ஈடுபடுறவங்களை எல்லாம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துறாருங்க. பாலமுரளி கேட்கிறாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார், சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, ஒரு பிரைவேட் மேட்டர் தனியா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரீசெண்டா நீ வந்து ஒரு சாண்டல்வுட் லாரியை பிடிச்சி வச்சிருக்கல, அந்த சாண்டல்வுட் வந்து நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு போக வேண்டிய லாரி, அதனால நீ அதை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, பாலமுரளி அப்படியே ஷாக்கிங்கோட பாக்குறாருங்க. அதுல சுத்தமா ஒரு உடன்பாடு இல்ல அப்படின்றதும் அவருக்கு தெரியுது. சரி எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கும், உன்னோட வேலை என்னன்னு சொல்லு, அந்த வேலையை நாங்க கொடுத்துறோம், நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம பாலமுரளி டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கு இந்த அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, அந்த சம்பளத்தை வச்சு என்னால என்னோட வாழ்க்கையை நல்லபடியா வாழ முடியும், நான் என்னோட டியூட்டியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன், நான் என்னோட டியூட்டியை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரியை விடுவிக்கிறதுக்கு பர்மிஷன் தரமாட்டாருங்க. சட்டத்துக்கு புறம்பா என்ன எந்த வேலையும் செய்ய சொல்லாதீங்க, இனிமேல் இந்த விஷயமா என்ன பாக்குறதுக்கும் வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ண பிரசன்ட் சிச்சுவேஷன், நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அனுப்புன அந்த தாயத்தை கையில வச்சுட்டு கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அதை கையில மாட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு, அவரால் தனியா மாட்ட முடியல. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு மைத்திலி வருவாங்க. மைத்திலி கிட்ட இந்த கயிறை என் கையில கட்டுறதுக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்க, அந்த கயிறை பார்த்ததும் மைத்திலி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இல்ல என்னால கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு சரியா கட்ட வராது, கட்டினாலும் கலண்டு விழுந்துரும், அதனால வேற யாராவது கிட்ட உதவி கேளுங்க அப்படின்ற மாதிரி மைத்திலி அவாய்ட் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்டையும் மைத்திலி கிட்டையும் நமக்கு இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு லீடு இந்த சோமன் மட்டும்தான். சோமன் வந்து அன்னைக்கு நைட்டு மயங்கி விழுந்ததோட சரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். இப்போ அவனோட ஹெல்த் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், ஆனா சோமனோட 2 பொண்டாட்டிங்களும் கேர் பண்றன்ற பேர்ல நமக்கு தொல்லை கொடுப்பாங்க போல, அது மட்டும் இல்லாம மைத்திலினால தான் அவனுக்கு பேய் பிடிச்சதுன்ற மாதிரிலாம் பேசுவாங்க போல, பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது மைத்திலி சொல்றாங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் சில உண்மையாவது நமக்கு தெரிய வந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்குறதுக்காக போறாங்க. இப்போ இவங்க கேள்வி கேட்டா சோமன் பதில் சொல்லவே மாட்டேன்றான். உடனே இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நீ ஹெல்த்தியா தான் இருக்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்துருச்சு, அதனால நட வா இன்ஸ்பெக்ஷன் பங்களா போலாம், அங்க வச்சு விசாரணை நடத்தலாம் அப்படிங்கும்போது, சார் என்ன எங்க வேணாலும் கூட்டு போங்க, அங்க மட்டும் நான் வரவே மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ உண்மையை சொல்லு, அன்னைக்கு அந்த யானை தந்தத்தை கொண்டு போய் அந்த ஜீப்ல வைக்க சொன்னது யார் அப்படின்னு கேட்க, அது பழைய கதை சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சோமன் சொல்லிடுறான். இப்போ எம்எல்ஏவா இருக்கிறார் இல்லையா,
இல்லையா, அவரு தான் பாத்தீங்கன்னா அந்த யானை தந்தத்தை அந்த ஜீப்ல கொண்டு போய் வைக்க சொல்லி இருந்திருக்காரு. அந்த உதவி அன்னைக்கு பண்ணதுனாலதான் எப்ப இவர் திருட்டு வழக்குல போலீஸ்ல மாட்டினாலும் எம்எல்ஏ தலையிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குறாருன்ட்டு. ஒரு எம்எல்ஏக்கும் திருடனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்க உடனே மைத்திலி பதில் சொல்றாங்க, திருடனுக்கு திருடன் தானே கூட்டு அப்படின்ட்டு. பேருக்கு தான் ஒரு எம்எல்ஏ, அவர்கிட்ட பெரிய பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன பிசினஸ் அப்படின்னு கேட்க, எல்லாமே இல்லீகல் பிசினஸ்ங்க. காட்டுல இருந்து சந்தன மரம் கடத்துறது, யானை தந்தத்தை கடத்துறது, அது மட்டும் இல்லாம சின்ன பசங்களை வச்சு கஞ்சா கடத்தல ஈடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த வேலைகளை எல்லாம் யார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவருடைய பார்ட்னரான ஐசக் அப்படின்ற விஷயத்த சோமன் சொல்றாருங்க. ஐசக் அப்படின்றவன நம்ம நேர்ல எல்லாம் பார்க்க முடியாதான், எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பக்காவா இந்த எம்எல்ஏ ஹேண்டில் பண்ணிப்பாரு அப்படின்னு சோமன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் சோமனை நல்லா மிரட்டி வச்சிடறாங்க. இந்த சாட்சியெல்லாம் நாங்க சொல்ற இடத்துல நீ கரெக்டா சொல்லல அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னால உயிரோட இருக்க முடியாது அப்படின்ட்டு. இந்த சோமனும் பயந்து போய் சரி ஓகேங்க நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதே சமயம் இந்த சோமனோட 2 மனைவிங்க கிட்டையும் நாங்க சொல்ற மாதிரி சோமன் பண்ணா அப்படின்னா அவன் மேல இருக்கக்கூடிய எல்லா கேஸுமே எடுத்துட்டு நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சிருவேன், இல்லாட்டி அவன் காலம் முழுக்க ஜெயில தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த எம்எல்ஏவும் ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஐசக்கும் பேசிக்கிறாங்க. சோ கொஞ்ச நாள்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இவங்க எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஐசக் ஒரு விஷயத்த சொல்றாங்க, உன்னை நான் எம்எல்ஏ ஆக்கி வச்சதற்கான காரணமே என்ன நீ பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான். இன்னும் எனக்கு நல்லா ப்ரொடெக்ஷன் கொடு, உன்னை மந்திரி வரைக்கும் ஆக்கி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஐசக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாம நினைச்சிட்டு இருந்தோம் இந்த எம்எல்ஏ தான் பாத்தீங்கன்னா ஐசக்கை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு. ஆனா இப்பதான் தெரிய வருது ஐசக் தான் இந்த எம்எல்ஏவை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல பூஜை எல்லாம் பண்ணார் இல்லையா, அந்த சாமியாரை மீட் பண்றதுக்காக போறாரு. இந்த வழக்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த சாமியார் சொல்றாரு, ஆக்சுவலா நான் வந்தப்பவே சொன்னேன்ல அந்த இடத்துல பவர்ஃபுல்லான ஒரு ஆன்மா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இருக்கிறது அந்த ஆபீசரோடைய குடும்பத்தோடைய ஆன்மா தான். அவங்க பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அது யாரு அப்படின்றத நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அது யாரு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா இவங்க தான் குற்றவாளின்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அந்த பங்களால வந்து ஸ்டே பண்ணவங்களும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. எல்லாருமே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்றதுனால பெருசா யாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம கடைசியா குருவில்லா அப்படின்ற ஒருத்தர் வந்து இறந்து போயிருந்திருக்காருங்க. சோ அவருடைய டெட் பாடியை வந்து அடக்கம் பண்ண கிடையாது, மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்காக அவரோட டெட் பாடியை பயன்படுத்திட்டு இருக்காங்களா. அவர் சாவறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணணும்னு எழுதி வச்சிருந்தாராம். இந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ப்ராப்பரா ரிச்சுவல் எல்லாம் பண்ணி அவங்களை அடக்கம் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய ஆன்மா வந்து 10 நாள் வந்து ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்குமா, அதுக்கப்புறம் அது நார்மலாகி போய் சாந்தி அடைஞ்சிருமா. பட் கடைசியா இறந்த அந்த குருவில்லா அப்படின்றவருடைய டெட் பாடி வந்து புதைக்கப்படவே இல்லைல்ல, அதனால ஆன்மா இங்கேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த பங்களால இறந்து போனாங்க இல்லையா, சோ அவங்களுடைய டெட் பாடி எல்லாம் தோண்டி எடுத்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அது உண்மையிலேயே சூசைடா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணோடைய டெட் பாடி அந்த சுடுகாட்டுல இல்ல காணாம போயிருக்கு அப்படின்றது தெரிய வருது. அவங்களுடைய பேரு அண்ணா ரோஸ் பெல்லா. அந்த அண்ணா ரோஸ் பெல்லான்ற பொண்ணோட போட்டோவை காட்டுறாங்க பாருங்க, அது வேற யாரும் கிடையாதுங்க, மைத்திலி தான். அங்க கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த ஐசக்கு, அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ, அப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் செல்வராஜ், இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம பாலமுரளியோட ஃபேமிலியை பாத்தீங்கன்னா அடிச்சு தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஆளாளுக்கு ஒரு பிசினஸ்ன்னு சொல்லிட்டு இல்லீகலா டெவலப் பண்ணி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம், அதை நீ வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு எங்களை எல்லாம் காலி பண்ணலான்னு பாக்குறல, அவ்வளவு சீக்கிரம் ஒன்னு அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். அதுக்காக பக்காவா போடப்பட்ட பிளான் தான் வந்து அந்த லாரி டிரைவரை போட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசக் சொல்றாருங்க. சோ இந்த ஐசக் தான் பிளான் பண்ணி அந்த லாரி டிரைவர் போட்டு தள்ளி இருந்திருப்பாரு. அந்த லாரி டிரைவரும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இடையூறு கொடுத்துட்டு இருந்திருப்பான் போல. கரெக்டா பாலமுரளியை ஃப்ரேம் பண்றதுக்காக அந்த லாரி டிரைவரை பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த எம்எல்ஏ ஐசக் மற்றும் இந்த போலீஸ் ஆபீசர் செல்வகுமார், இவங்க 3 பேர்த்தையுமே பக்காவா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டே ரெடி பண்ணி வச்சிருப்பாருங்க. அதை எடுத்து இவங்க கொளுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பாலமுரளியோட குடும்பத்தினர்களை விஷம் வச்சு கொன்னுட்டு பாலமுரளியும் அங்க தூக்குல தொங்க விட்டு இருந்திருப்பாங்க. சோ பாலமுரளி சூசைட் பண்ணி இறந்து போல அது ஒரு கொலை அப்படின்றது தெரிய வருது. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மைதிலியோட போட்டோவை காமிச்சு அண்ணா ரோஸ் பெல்லா அப்படின்ற பொண்ணு இறந்து போயிட்டா, அவளோட டெட் பாடியை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இப்போ இவங்க சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. இவங்களுடைய கண் பார்வைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த மைதிலியோட உருவம் தெரிஞ்சிருக்கு, வேற யாரோட கண்களுக்குமே மைதிலி தெரியலங்க. சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது இவங்க தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ரெக்கார்டா இருந்திருக்குதுங்க. அவ வந்து ஒரு பேய், சயின்ஸ் அது இதுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சாமியார் கிட்ட போன் பண்ணி இதை பத்தி பேசுறாரு. சாமியார் சொல்றாரு, 4 பக்கமே அந்த தகட பதிச்சேன், அதை மீறி எப்படி அந்த ஆன்மா உள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசனை பண்ண படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல என்ன நடந்ததுன்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதாங்க அந்த தகடை கொண்டு போய் புதைக்கும் போது 4வது தகடு வைக்கும் போது அவனுக்கு தான் பயந்து ஓடி இருப்பானுங்களே, அந்த தகடும் காத்துல பறந்திருக்கும். சோ அதனால ப்ரொடெக்ஷன் ப்ராப்பரா இல்லாதனால மைத்திலினால ஈஸியா உள்ள நுழைஞ்சிட முடிஞ்சிருச்சுங்க. இப்பதான் யார் அந்த மைத்திலி அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. குருவில்லா அப்படின்ற ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, அதாங்க அந்த முடி நிறைய வச்சு ஒரு முறை உள்ள வந்து இறந்து போனாரு. சோ அவருடைய டெட் பாடி வந்து எந்த காலேஜ்ல எக்ஸாமினேஷனுக்காக கொடுத்திருந்தாங்களோ அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த பொண்ணு தான் மைத்திலி அப்படின்ட்டு. அந்த குருவில்லாவோட ஆன்மா பாத்தீங்கன்னா யாராவது உடம்புக்குள்ள பூர முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்குது. அப்ப மைத்திலியோட உடம்பு சூட்டபிளா இருந்ததுனால மைத்திலியோட உடம்புக்குள்ள
புகுந்திருக்கும். ஸோ இப்போ மைத்திலியோட உடம்புல இருக்கிறது குருவிலாவுடைய ஆன்மா அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்றாருங்க. வர பௌர்ணமி வரைக்கும் பொறுத்துக்கோங்க, அதுக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடலாம், அது வரைக்கும் நார்மலாவே இருங்க அப்படின்னு இந்த சாமியார் சொல்றாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரங்க கிட்டலாம் இந்த மைத்திலியை பத்தி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட காட்டிக்காதீங்க, நம்ம எப்போதும் போல பேசுற மாதிரி அப்படியே பேசலாம் பழகலாம். குருவிலா அப்படின்ற ஒரு நபர் கூட இந்த பங்களால இறந்து போனாரு, அதுவும் தற்கொலை இல்ல கொலை அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆன்மா சொல்ல வருது, அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இப்போ இந்த குருவிலாவுடைய கேஸ் ஃபைல் நம்ம ஹீரோக்கு கிடைக்குதுங்க. இந்த குருவிலா எதற்காக இந்த பங்களால வந்து ஸ்டே பண்ணாரு அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னு தான் தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ண அசிஸ்டன்ட் சொல்றாரு அதை மைதிலி கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. என்னது அப்படின்னு கேட்க, அதான் மைதிலியோட உடம்புக்குள்ள குருவிலா ஆன்மா தானே இருக்குது, கேட்கலாம் அப்படிங்கும் போது அப்படி நம்ம கேட்க முடியாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கான்ஸ்டபிள் சொல்றாரு அந்த டைம்ல இந்த பங்களால வந்து ஸ்டே பண்றவங்களுக்கெல்லாம் வந்து பொருள் ஃபுட்டு எல்லாம் வாங்கி தரதுக்கு ஒருத்தர் இருந்தாரு, அவரை நம்ம பிடிச்சோம்னா கண்டிப்பா ஏதாவது டீட்டெயில் கிடைக்கும் அப்படிங்கும்போது அவர் எங்கன்றத பாருங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. ரெண்டு போலீஸ்காரங்க அவர் தேடி போறாங்க. அப்பதான் தெரிய வருது அவர் முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. சாவறதுக்கு முன்னாடி ஐசக் அப்படின்ற நபர் கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரா. ஐசக் அப்படின்ற நபர் எந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நெகட்டிவா தான் எல்லாருமே சொல்றாங்க. இந்த ஐசக் அப்படின்ற ஒரு ஆளு எந்த இடத்துக்கு போயிட்டு வராரோ அந்த இடம் வந்து யானை பூந்த இடம் மாதிரி ஆயிருமா, எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயுமே ஈடுபடுவாங்க, உங்களுக்கு இவர் சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களால வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஸ்பெசிஃபிக்கா எல்லாம் எனக்கு தெரியாது, ஐசக் கிட்ட வேலை பார்த்தாரு, மேபி அந்த இன்ஸ்பெக்ஷன் பங்களால அவங்களோட கெஸ்ட்டுக்கு இவர் உதவி செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க கேர்டேக்கரா வந்தவர் கூட பாத்தீங்கன்னா அந்த ஐசக்கு வேலை பார்த்தவர் தான். சோ குருவில்லாவையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. இந்த மைத்திலி பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது இந்த மைத்திலியை பார்த்து போலீஸ்காரங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்ட்டும் எல்லா கேஸ் டீடைல்ஸும் எழுதி வச்சுட்டு இந்த குருவிலா கொல்லப்பட்டானா இது சூசைடா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த மைதிலி இதுல கன்ஃபியூஷனே இல்ல, குருவிலாவை கொன்னுட்டாங்க, குருவிலாவை கொன்னது வேற யாரும் கிடையாது, இந்த ஐசக் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ மைத்திலியோட வாய்ஸ் டபுளா நமக்கு கேக்குதுங்க. ஏன்னா மைத்திலியோட உடம்புக்குள்ள இருக்கிறது குருவிலாவோட ஆன்மா தானே. மைத்திலி சொல்றாங்க என்கிட்ட இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இருக்கு, அது என்ன அப்படின்னா அந்த ஐசக்கு அப்புறம் இந்த எம்எல்ஏ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ண போறாங்க. ஸோ அந்த நாள் கூடி சீக்கிரம் வரப்போகுது, அதுக்குள்ள நீங்க ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. அந்த சாமியார் கிட்ட பேசி இந்த பேய் அடக்கிறதுக்கான வேலையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணா இந்த குருவிலாக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குருவிலா பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பாறையில ஏதோ ஒரு கனிம வளத்தை கண்டுபிடிச்சிருக்காருங்க. அதை வெளியே எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணா பல கோடி ரூபாய்க்கு பணம் சம்பாதிக்க முடியும். அதை பாத்தீங்கன்னா இவர் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. அதை கண்டுபிடிச்சதற்காக இவர் 1 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சோ நீ கேட்கிற அமௌண்ட் ரொம்ப பெருசு, குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா இந்த குருவிலா வந்துட்டு அதெல்லாம் குறைக்க முடியாது, எனக்கு கேட்ட பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காருங்க. நீ எப்படி என்கிட்ட காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களால வச்சு இந்த குருவிலாவுடைய கதையை இந்த ஐசக் முடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் இந்த பங்களால பேய் இருக்கு பூதம் இருக்கு அப்படின்ற ஒரு ரூமரை கிளப்பி விட்டு இந்த பங்களாக்கு வந்து ஸ்டே பண்ண குருவிலா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களையும் நம்ப வச்சுட்டாருங்க. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஐசக் அப்படின்றவன் ஃபாரின்ல இருந்து வந்துட்டான், ஏகப்பட்ட கொலைகளை பண்ணிட்டு ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு காட்டுக்குள்ள ரொம்ப சுதந்திரமா இந்த எம்எல்ஏவோட சப்போர்ட்டோட ஹாப்பியா இருந்துகிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் இவங்க பார்ட்டி பண்றதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் இந்த சாமியார் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு பூஜை பண்றதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த சாமியார் பாத்தீங்கன்னா அந்த பங்களாவை சுத்தி வராரு. சோ 4 பக்கமே அந்த தகட பதிச்சாங்க இல்லையா, ஒரு இடத்துல அந்த தகடு மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாருங்க. இந்த ஐசக் இந்தியா வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேக் வாங்கி அந்த கேக்ல வெல்கம் ஹோம் ஐசக் சார் அப்படின்ற மாதிரி அதுல எழுதி இருக்கு, அதை வெட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு கத்தியை வச்சு வெட்டும் போது அந்த கேக்குள்ள இருந்து பிளட் வர ஆரம்பிக்குதுங்க. அந்த இடத்துக்கு இந்த மைத்திலி வராங்க. மைத்திலி பாத்தீங்கன்னா குருவில்லாவா மாறுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. செத்து போனவன் எப்படா உயிரோட வர முடியும் அப்படின்ட்டு எல்லாரும் பயந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஆன்மாவும் பாத்தீங்கன்னா அவங்கள துரத்திட்டு போயிட்டு இருக்கு. குருவிலா தன்னை கொன்னவனுங்களை தாறுமாறா கொல்லணும் அப்படின்றதுக்காக துரத்தி பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்றதுக்காக. அந்த போலீஸ் ஆபீசரும் அதுக்கப்புறம் ஐசக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இறந்து போனவங்க, அதாவது இவங்கனால கொல்லப்பட்டவங்களுடைய ஆன்மா எல்லாம் வந்து அவங்கள பயங்கரமா பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் எம்எல்ஏ மட்டும் தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டை மீட் பண்றாரு. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பார்ட்டி பண்ணதை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காருங்க. இந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டையும் விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா எல்லாம் கைமீறி போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் உன்னோட மேல் அதிகாரியை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பணம் கொடுத்து ரெடி பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ பூஜையில இருந்துகிட்டு இருக்காருங்க. அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவம் நடக்குது. ஹீரோட உடம்புக்குள்ள இந்த பாலமுரளியோட ஆன்மா வந்துருதுங்க. அவர் தான் நேர்மையான ஒரு அதிகாரியாச்சு. செல்லுக்குள்ள தூக்கி போட்டு இந்த எம்எல்ஏவை போட்டு பொலவலன்னு பொழக்கிறாருங்க. இந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா தான் பண்ண தப்பையெல்லாம் ஒத்துக்கிறேன், நான் எல்லாத்திட்டையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே நார்மல் ஆகுது. இந்த எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அவரோட வாக்குமூலத்தை கொடுக்குறாரு, அதை வீடியோ எடுத்துக்கிறாங்க. இந்த ஆன்மாக்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்புதுங்க. அதே சமயம் இந்த மைத்திலி இருக்காங்க இல்லையா, அதாங்க அண்ணா ரோஸ் பெல்லா அப்படின்ற ஒரு பெண்ணோட டெட் பாடிக்குள்ள தான் குருவிலாவோட ஆன்மா இருந்திருக்குது. அண்ணா ரோஸ் பெல்லா அப்படின்றவங்க காட்டுக்குள்ள போய் இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய பாடியை இந்த குருவிலாவோட ஆன்மா யூஸ் பண்ணிக்கிச்சு. அந்த பாடி வந்து காட்டுக்குள்ள ஒரு இடத்துல கிடைச்சது அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோ
காணொலியில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.